Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பாஸ்தா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் 400 கிராம் பாஸ்தா, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் தக்காளி சாஸ், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா பொடி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பேன் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாஸ்தா வேக வைக்கணும். தண்ணி சூடாயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அந்த குழகுழப்புலாம் போகணும். ஃபில்டர்லேயே இருக்கட்டும். தண்ணிலாம் வடிகட்டி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதிலே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற மாதிரி. இப்போது தக்காளி வதங்கிடுச்சு. இந்த மசாலா தனியா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இது வதங்கிச்சு. கொஞ்சம் இதிலே 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதி வந்துடுச்சு. தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.